இந்த வீடியோவில் நம்ம இந்த மாதிரி ஒரு குவாட் செட்டு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம பேண்ட் வந்து பலாசோ பேண்ட்டு கட்டிங் வித் டாப்போட நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இதோட ஸ்லீவ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கேப் ஸ்லீவ் வந்து இது பண்ணியிருக்கோம். ஸோ இது நார்மல் ஸ்லீவ் கட்டிங்கை விட இது வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஸோ இந்த பேட்டர்ன் பார்த்திங்கன்னா நமக்கு நைட் வியர்வாகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த குவாட் செட்டை வெளியிலையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதுக்கு வந்து இந்த மாதிரி ரயான் ஃபேப்ரிக் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த வீடியோவில் நம்ம பலாசோ பேண்ட் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் மட்டும் பார்க்கலாம். ஸோ நான் 2.25 2.5 மீட்டர் நீங்கள் வந்து உங்களோட பேண்ட்டுடைய லென்த்தை பொறுத்து நீங்கள் ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இதை வந்து நம்ம நார்மலாக எப்போவும் வந்து பேண்ட் கட் பண்ணுறதுக்கு ஃபோல்டு பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ அந்த கரைப்பகுதியும் மீட் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து லைன்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ராங் சைடில் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, ஸோ இப்போ என்னுடைய பேண்ட்டுடைய லென்த் நம்ம எவ்வளோ, ஃபுல் லென்த் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து 38 இன்ச்சஸ்க்கு வந்து பேண்ட்டு லென்த் வேணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து மேலே ஒரு கோடு போட்டு நம்ம லெவல் பண்ணிக்கலாம். அதாவது அன்ஈவனாக இருக்கு இல்லையா, அதை ஈவன் பண்ணுறதுக்காக நான் ஒரு லைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் இருந்து நம்ம யூஸ்வலாக பெல்ட் அட்டாச் பண்ணுவோம் இல்லையா, எலாஸ்டிக்காக. ஸோ அது வந்து உங்களுக்கு 2 இன்ச்சஸ் ஆர் 2.5 இன்ச்சஸ் நீங்கள் ஃபோல்டிங்க்கு எவ்வளோ யூஸ் பண்ணுவீங்களோ அதை பொறுத்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 2 இன்ச்சஸ்க்கு வந்து நான் கொடுத்துக்கிறேன். நான் எலாஸ்டிக்குடைய வித் பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சஸுடைய எலாஸ்டிக் தான் நான் வந்து இதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் அந்த 2 இன்ச்சஸில் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளுடைய எல்லா மெஷர்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா இந்த 2 இன்ச்சஸ்க்கு கீழே தான் நம்ம வந்து மார்க் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வந்து 38 இன்ச்சஸ் நமக்கு ஃபுல் லென்த் வேணும். ஸோ 2 இன்ச்சஸ் வந்து நான் ஃபோல்டிங்க்கும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம 38 இன்ச்சஸை வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். நான் இதில் என்ன மெஷர்மெண்ட்ஸ்க்கு கொடுத்துருக்கணும் ஹிப் சீட் சைஸை பொறுத்து நீங்கள் ஃபார்முலாவில் வந்து உங்களுடைய மெஷர்மெண்ட்டை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி இதே மாதிரி நீங்கள் கட்டிங் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் இப்போ வந்து 38 இன்ச்சஸில் மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு பாட்டம் வந்து ஃபோல்டிங் பண்ணணும் இல்லையா, ஸோ நான் ஃபோல்டிங்க்கு 2 இன்ச்சஸ் நான் வந்து கொடுத்துக்கிறேன். நீங்கள் குட்டியாக மடித்து தைச்சா போதும் அப்படின்னா நீங்கள் ஒரு 1 இன்ச் கூட கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ நான் அதையும் வந்து ஸ்ட்ரைட் லைன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து பேண்ட்டுடைய லென்த்து வந்து மெஷர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு தனியாக கட் பண்ண போகிறோம், பேக் பார்ட்டு தனியாக கட் பண்ண போகிறோம். 2 லேயரில் தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ நான் ஃப்ரண்ட் பார்ட்டோடதை வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி என்னோடய லென்த்துக்கு நான் எடுத்துக்கிட்டேன் ஃபேப்ரிக்காக. ஓகே, ஸோ இப்போது நம்ம வந்து ஒரு 1 இன்ச்சில் வந்து ஒரு கார்னரில் இந்த மாதிரி 1 இன்ச்சில் நீங்கள் சைடில் ஒரு லைன் வந்து போட்டுக்கோங்க, ஒரு மார்ஜின் மாதிரி போட்டுக்கோங்க. இதில் வந்து ப்ராப்ளம் கிடையாது, ஓப்பன் சைடு இந்த பக்கம் இருக்கணும், ஃபோல்டட் சைடு இந்த பக்கம் இருக்கணும் அப்படின்னு ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா 2 பக்கமே வந்து நம்ம வந்து கட் பண்ண தான் போகிறோம், எதுவும் ஃபோல்டிங்கில் இருக்க போகிறது கிடையாது. ஓகே, ஸோ 2 இன்ச் நம்ம எலாஸ்டிக் கொடுத்துட்டோம், 38 இன்ச்சஸ் பேண்ட்டோடைய லென்த்து, அகைன் 2 இன்ச்சஸ் ஃபோல்டிங்க்கு கொடுத்துட்டோம். ஸோ இந்த மார்க்கிங்கில் நம்ம எடுத்தாச்சு. இப்போ நம்மளுடைய சீட் சைஸு, அதாவது ஹிப்பு சீட் சைஸ் வந்து 44 இன்ச்சஸுடைய பலாசோ பேண்ட்டு தான் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சீட் சைஸை வந்து நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஸோ 44 டிவைடட் பை 4 நம்மளுடைய ஹிப் சைஸ் டிவைடட் பை 4, அதிலிருந்து நம்ம லூஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 2.5 இன்ச்சஸ் வந்து லூஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒரு 40 இன்ச்சஸ் பிலோ உங்களுக்கு ஹிப் சைஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் 2 இன்ச்சஸ் லூஸ் ஆட் பண்ணிக்கோங்க போதும். ஸோ நீங்கள் ஒரு 46 48 இன்ச்சஸ் 50 இன்ச்சஸ்க்கு மேலே இருக்குன்னா நீங்கள் ஒரு 3 இன்ச்சஸ் வந்து உங்கள் லூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களுடைய ஹிப் சைஸை வந்து 4ஆல் டிவைட் பண்ணி வர்ற ஆன்சர் கூட நான் 2.5 இன்ச்சஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு 11 + 2.5 13.5 இன்ச்சஸ் வந்து என்னுடைய சீட்டுக்கு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ ஹிப்புடைய மெஷர்மெண்ட் வந்து நான் வந்து 13.5 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ சேம் 13.5 இன்ச்சஸ் தான் நான் வந்து க்ரச்சோட லென்த்தாகவும் நம்ம வந்து மார்க் பண்ண போகிறேன். ஸோ க்ரச் லென்த்து வந்து ஃபார்முலாஸ் வந்து டிஃபர் ஆகும். அதாவது சீட்டு டிவைடட் பை 3 வரும், சீட்டு டிவைடட் பை 4 ப்ளஸ் லூஸ் அலவன்ஸ் வரும். அதாவது நம்ம ஃபிட்டடாக போடுறோம் அப்படின்னா, பென்சில் ஃபிட் மாதிரி போடுறோன்னா ஃபிட்டடாக ஒரு ஃபார்முலா இருக்கும். இது பலாசோ பேண்ட்டுங்கிறது நமக்கு வந்து லூஸாக தான் இருக்கணும். ஸோ நான் வந்து நல்ல
நல்ல லூசிங் கொடுத்து மேலே நம்ம சீட் எவ்வளோ மார்க் பண்ணமோ அதே மாதிரி 13.5 இன்ச்சஸ்க்கு நான் வந்து மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிறேன். ஸோ இதுதான் நமக்கு வந்து க்ரச்சோட லைனு. ஓகேங்களா? ஸோ அந்த 13.5 இன்ச்சஸ் நம்ம மார்க் பண்ணி நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி கூட ஒரு லைன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம பலாசோ பேண்ட் ஃபிட்டாக போட மாட்டோம். ஸோ நமக்கு வந்து கம்ஃபர்ட்டாக இருக்கனால லூஸாக நம்ம போட்டுக்கிறோம். லூசிங் வந்து நீங்கள் எவ்வளோ நாள் கொடுத்துக்கோங்க. ஸோ நான் க்ரச்சுக்காக ஒரு 2.5 இன்ச்சஸ் வந்து அந்த 13.5க்கு அப்புறமா நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு கர்வ் கொடுக்குறேன். ஸோ அந்த கர்வ் வந்து யூ ஷேப்பில் நீங்கள் கொடுக்கக்கூடாது. யூ ஷேப்பில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாட்டம் வந்து தூக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் லைட்டு கர்வாக வர மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு தான் தனியாக கட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போது நம்ம இந்த க்ரச் பாயிண்ட் நோட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அதில் இருந்து இது வரைக்கும் சென்டர் பாயிண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இதில் half ஆஃப் த பாயிண்ட் நோட் பண்ணி அதை சென்டராக மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ 8 இன்ச்சஸ் வந்து இதோடைய சென்டர் பாயிண்ட்டு. இந்த சென்டர் பாயிண்ட் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து நோட் பண்ணணும். ஏன் அப்படின்னா நம்ம அப்போ தான் வந்து கீழே நம்ம இன்ஸ்டெப் பாட்டம் ரவுண்டையும் நம்ம மார்க் பண்ணுறதுக்கு இந்த சென்டர் பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நமக்கு 8 இன்ச்சஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த 8 இன்ச்சஸை இந்த எட்ஜில் இருந்து நம்ம மார்க் பண்ணி சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம பாட்டமோட ரவுண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்ஸ்டெப் பாட்டம் ரவுண்டு வந்து இப்போ நீங்கள் உங்களுடைய கால் சிற்றளவு, இது பலாசோங்கிறனால நீங்கள் 20 இன்ச்சஸ் கொடுக்கலாம், 24, 26 இன்ச்சஸ் எவ்வளோ உங்களுக்கு பெருசாக வேணுமோ லூஸ் கொடுத்துக்கலாம். நான் வந்து 24 இன்ச்சஸில் கொடுக்குறேன். ஸோ ஃபோல்டிங் வந்து 2ல் இருக்கிறனால ஃபேப்ரிக்கு 2ஆல் டிவைட் பண்ணிவிட்டு 12 இன்ச்சஸ் வருது. ஓகேவா? ஸோ அந்த 12 இன்ச்சஸ் தான் இந்த பக்கம் ½ இன்ச்சஸ், அதாவது மிட் பாயிண்ட்லேருந்து இந்த பக்கம் ½ 6 இன்ச்சஸ் வச்சுக்கிறேன். அந்த பக்கம் ஒரு 6 இன்ச்சஸ். ஓவராலாக எனக்கு 12 இன்ச்சஸ் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து கீழே நம்ம மார்க் பண்ணியாச்சு. அந்த க்ரச் பாயிண்ட்டையும் அதையும் நம்ம இந்த மாதிரி லெக் கர்வ் ஸ்கேல் இருக்கு இல்லையா? ஸோ அதை வச்சு இந்த மாதிரி ஒரு கர்வ் கொடுத்துக்கலாம் நம்ம. ஸோ அந்த சீட் கிட்ட இருந்து நம்ம கீழே வந்து இந்த மாதிரி கர்வ் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி வந்து க்ரச் பாயிண்ட்ல இருந்து கீழே நம்ம அந்த பாட்டமுக்கும் கர்வ் கொடுத்துக்கலாம். ஸோ இது பலாசோ பேண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியானது. இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் வந்து குவாட் செட் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வந்து நம்மளே வந்து ஸ்டிச் பண்ணி அழகாக நம்ம ரஃப் யூஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், வெளியில் போட்டு போகிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இதை வந்து நம்ம அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து பேக் பார்ட் வந்து இதை கட் பண்ணிவிட்டு நம்ம இதை வச்சு பேக் பார்ட் வந்து ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது ஃபுல்லும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இதில் வந்து நம்ம சீம் எதுவுமே கொடுக்கல. இது ஃப்ரண்ட் பார்ட்டு சீம் எதுவுமே கொடுக்கல. நிறைய பேர் கேட்குறீங்க சீம் எப்படி நம்ம ½ இன்ச்சு கொடுக்கணுமா, நம்ம ஸ்டிச்சிங்க்கு எவ்வளோ கொடுப்பீங்களோ அந்தளவு சீம் இருந்தால் போதும். பேக் பார்ட்டில் தான் நம்ம வந்து சீம் 2 இன்ச்சஸ் வந்து தையலுக்காக லூஸோடு சேர்த்து நம்ம ஈஸும் சீமும் கொடுப்போம். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து 2 இன்ச்சஸ் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஃப்ரண்ட் பார்ட்டை விட பேக் பார்ட்டு ஒரு 2 இன்ச்சஸோ 1.5 இன்ச்சஸோ ஹைட்டாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு உட்காரும்போது இறங்காமல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் நான் அந்த மாதிரி ஒரு 2 இன்ச்சஸ் மார்க்கில் ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பார்ட்டை அப்படியே வச்சு நம்ம அந்த லைன் பண்ணியிருக்கோம் இல்லையா 2 இன்ச்சஸ், அந்த கீழே உள்ள லைனில் வந்து இப்படி வச்சுக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த க்ரச் சைடு இல்லாத பக்கம் ஆப்போசிட் சைடு இருக்கு இல்லையா, அந்த சைடை வந்து நம்ம அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து லூஸ் அலவன்ஸ் கொடுக்கறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பக்கம் கொடுப்போம் அப்படின்னா க்ரச் பாயிண்ட் வருது இல்லையா, அந்த சைடு தான் நம்ம கொடுப்போம். ஸோ இந்த சைடில் வந்து எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஆஸ் இட் இஸ் என்ன அந்த ஃப்ரண்ட் பார்ட்டில் இருக்கோ அதே இதை நீங்கள் அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. கீழே அந்த பாட்டம் வரைக்குமே நீங்கள் அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட்டை விட பேக் பார்ட்டு க்ரச் லைன் வந்து ஒரு ½ இன்ச்சு டவுனில் இருக்கணும். ஸோ ஃப்ரண்ட் பார்ட்லேருந்து ½ இன்ச்சு டவுனில் வந்து நீங்கள் ஒரு மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இருந்து நீங்கள் வந்து 2.5 இன்ச்சஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் க்ரச் லைன் பேக்குக்கு நம்ம கொடுக்கணும். ஸோ நம்ம அந்த க்ரச் பாயிண்ட்லேருந்து 2.5 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா நான் கொடுத்துருக்கேன். இந்த லைனை நான் வந்து எக்ஸ்ட்ரான் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ இந்த ஃப்ரண்ட்டோட க்ரச் மீட் ஆகுது இல்லையா, ஸோ அந்த இடத்த வந்து நம்ம ஸ்ட்ரைட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா தான் நமக்கு வந்து பேக் பார்ட்டோட க்ரச் லைன் வந்து நமக்கு வரப்போகுது.
ஓகேங்களா. ஸோ இதையும் நம்ம எப்படி நம்ம கர்வ் கொடுப்போம் இல்லையா, ஒரு லைட்டாக ஒரு ஸ்ட்ரைட் கர்வ் மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு க்ரச் பாயிண்ட்டுக்கு 2.5 இன்ச்சஸ் கொடுத்தோம் இல்லையா, இனி நம்ம லூஸுக்காக வந்து 2 இன்ச்சஸ், அதாவது இந்த க்ரச் லைனுக்கு அப்புறத்துல இருந்து நம்ம வந்து 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணி லூஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இதுவே நமக்கு ஈஸுக்கு சீம்க்கு எல்லாமே போதுமானதாக இருக்கும். ஓகேங்களா. இது பாட்டம் வரைக்கும் இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இந்த லைன்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து பேக் பார்ட்டும் வந்து மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து டாப்பில் வந்து நம்ம இது முடிஞ்சுது. ஓகேவா. ஸோ இப்போ டாப்பில் நம்ம 2 இன்ச்சஸ் அலவன்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா வெய்ஸ்ட் பார்ட்டெல்லாம். ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்ன மிஸ்டேக் அப்படின்னா, ஆப்போசிட் சைடில் இங்கே இருந்து இப்படி நான் லைன் எடுத்துட்டேன். பட் அந்த மாதிரி நான் எடுத்திருக்கக்கூடாது. பட் நான் வந்து வேறு ஃபேப்ரிக் வச்சு கரெக்ட் பண்ணிட்டேன். நீங்கள் இங்கே இருந்து, அதாவது க்ரச் லைன்லேருந்து இந்த மாதிரி க்ராஸ் எடுக்காமல், க்ரச் பாயிண்ட் இருக்குது பாருங்கள் பேக் பார்ட்டோடது, அந்த லைன்லேருந்து நான் டாட் வருது இல்லையா, இந்த க்ராஸில் நீங்கள் லைன் எடுக்கணும். நான் வந்து மார்க் பண்ணி காமிச்சது ராங்கு. நீங்கள் அந்த டாட்டில் இருந்து இந்த பக்கம் க்ரச் லைனில் வர மாதிரி ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சுற்றி வர கட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்தால் நான் இன்னொரு பலாசோ பேண்ட்டு கூட நான் கரெக்டாக உங்களுக்கு புரிகிற மாதிரி கூட நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஓகே. இப்போ நான் 1.5 இன்ச்சஸ் எலாஸ்டிக் வந்து வித் இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ நம்மளோட வெயிஸ்ட் ரவுண்ட் எவ்வளோன்னு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து 36 இன்ச்சஸ் வந்து எனக்கு தேவையான வெயிஸ்ட் ரவுண்டு. இதில் இருந்து நீங்கள் ஒரு 3 to 6 இன்ச்சஸ் வந்து மைனஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி 3/1 அந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து 1 பங்கு 9 இல்லையா, ஸோ 3 பங்கு அப்படின்னா 27. ஒரு 30 இன்ச்சஸ் நான் ஸ்டிச்சிங்க்கும் ஆட் பண்ணி 30 இன்ச்சுக்கு நான் வந்து எடுத்திருக்கேன். ஒரு 5 to 6 இன்ச்சஸ் உங்கள் வெயிஸ்ட் ரவுண்ட்லேருந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த க்ரச் லைனை வந்து அதாவது ஃப்ரண்ட்டோட க்ரச் லைன் 2 இருக்கும் இல்லையா, அதை வந்து ரைட் சைடும் மீட் பண்ணுற மாதிரி வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸில் நீங்கள் கொடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து ஓவர்லாக் போடுவீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு எவ்வளோ இன்ச் கொடுப்பீங்களோ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரண்ட்டோட க்ராச் லைன் நான் ஜாயின் பண்ணிட்டேன். அதே மாதிரி பேக்கோடைய க்ராச் லைனும் நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து சிங்கிள் பீஸாக இருந்ததை நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டு தனியாக இருக்குது, பேக் பார்ட்டு தனியாக இருக்குது. ரெண்டையுமே வந்து சைடு வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அதாவது லெக்கோடைய சைடை வந்து நீங்கள் எவ்வளோ அலவன்ஸ் வச்சு ஸ்டிச்சிங்க்கு கொடுப்பீங்களோ அந்த அளவு கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு சைடு ஜாயின் பண்ணிட்டேன், இன்னொரு சைடும் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் கேட்குறீங்க சீம் கொடுக்கணுமா? சீமுங்கிறது நம்ம வந்து ஸ்டிச்சிங்க்கு கொடுக்குற அலவன்ஸ் 1/2 இன்ச் இருந்தால் போதும். ஓகேங்களா. ஸோ நம்ம இதை பிரிச்செல்லாம் விடுறதுக்கு நம்ம துணி கொடுக்க மாட்டோம்ல. ஓகே. 2 சைடும் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம க்ரச் வந்து மீட் பண்ணுற மாதிரி ஃப்ரண்ட் பார்ட்டோட க்ரச்சும் பேக் பார்ட்டோட க்ரச்சும் மீட் பண்ணுற மாதிரி வச்சு நம்ம பாட்டமில் வந்து இன்னொரு பக்கமும் நம்ம தையல் போட்டுக்கலாம். இது வந்து எது வழியாக வரணும் அப்படின்னா நம்மளுடைய க்ராச் லைன் வழியாக நமக்கு வரணும். ஸோ பாருங்கள், அந்த லெக்கில் இருந்து இந்த லெக்குக்கு நான் எடுத்தாச்சு. ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து பாட்டம் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு கீழே. இப்போ இதை வந்து நம்ம வந்து கீழே மடித்து தைக்கணும். அதுக்கு நம்ம வந்து ரிவர்ஸில் திருப்பி எடுத்துக்கலாம். திருப்பி எடுத்துகிட்டு 2 இன்ச்சு கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 1 இன்ச்சில் ஒரு ஃபோல்டு பண்ணுங்கள், அகெயின் ஒரு 1 இன்ச்சில் ஃபோல்டு பண்ணுங்கள். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 1 இன்ச்சு அகெயின் ஒரு 1 இன்ச்சு திருப்பி இதை வந்து நம்ம சுற்றி வர ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு நான் அந்த ஹிப் பார்ட்டில் பண்ணது தெளிவாக ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்தீங்கன்னா புரியும். அப்படி இல்லாட்டி நான் இன்னொரு வீடியோவில் கூட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்ம 2 பக்கமும் வந்து பாட்டம் அடித்து தைச்சாச்சு. இப்போ வந்து எலாஸ்டிக் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இதை நம்ம வந்து யூஷுவலாக நம்ம எப்படி எலாஸ்டிக் அட்டாச் பண்ணுவோம், ஸோ இந்த எலாஸ்டிக் இப்படியே வச்சுட்டு நம்ம வந்து மடித்து தைச்சிருவோம் இல்லையா. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து எலாஸ்டிக்கை ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்று மேலே ஒன்று வச்ச மாதிரி நம்ம எலாஸ்டிக் ஜாயின் பண்ணும்போது ரொம்ப முந்துன்னு இல்லாமல் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம அதாவது ஜிக்ஸாக் ஸ்டிச்சாக நம்ம போட்டு எடுத்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ஓகே. நான் இப்போ வந்து ரவுண்டாக எலாஸ்டிக்கை ஸ்டிச் பண்ணிட்டேன். இதை இந்த மாதிரி உள்ளே வச்சுட்டு நம்ம எப்போது இந்த மாதிரி மடிச்சுட்டு ஒரு மடித்து தைச்சிட்டாலும் ஓகே. அப்படி இல்லை அப்படின்னா அந்த 1/2 இன்ச்சுக்கு எட்ஜை மட்டும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மடித்து தைச்சிக்கலாம்.
இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு. ஓகேங்களா? சுற்றி வர வந்து ஒரு 1/2 இன்ச்சு எட்ஜை மட்டும் நம்ம மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறமா எலாஸ்டிக்கை வச்சுட்டு நம்ம தைக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து சுற்றி வர 1/2 இன்ச்சுக்கு தைச்சிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து எலாஸ்டிக்கை நம்ம இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதை வந்து மடித்து கீழே வந்து எலாஸ்டிக்கில் வந்து ஸ்டிச்சு படக்கூடாது, ஃபேப்ரிக்கில் மட்டும்தான் வந்து ஸ்டிச் படணும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து சுற்றி வர இந்த எலாஸ்டிக்கை இழுத்து கொடுத்துட்டே வந்தோம் அப்படின்னா, நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி இழுத்தோம் அப்படின்னா எல்லா ஃபேப்ரிக்கையும் இந்த எலாஸ்டிக்குள்ளே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள், எலாஸ்டிக்கில் தையல் படாமல் பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இனி ஏதாவது இதில் டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஃபுல்லும் வந்து நான் எலாஸ்டிக் வந்து நம்ம அட்டாச் பண்ணியாச்சு. ஸோ பாருங்கள், இப்போ வந்து நம்ம நல்லா இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி அந்த ஃப்ரில்லெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி இழுத்து விட்டுட்டு சென்டரில் வந்து நம்ம ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து எலாஸ்டிக் வந்து நமக்கு விலகாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு அழகான சூப்பரான ஒரு கம்ஃபர்டபுளான வந்து ஒரு பலாசோ பேண்ட் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக இந்த பேண்ட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வெளியில் போட்டு போகிறதுக்கும் வீட்டில் இருக்கும்போது நைட் வியராக யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே வந்து இது கம்ஃபர்டபுளாக இருக்கும். பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.